ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதலக்கவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிளசண்டாவோட பொசிஷனை வச்சு, பிளசண்டானா நஞ்சுக்கொடியை பொசிஷனை வச்சு பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை போதுங்க. 5வது 7வது 9வது இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதில் பிளசண்டா பொசிஷனை பாருங்கள், அது ஆன்டீரியரா போஸ்டீரியரான்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ரொம்ப டீட்டெயிலாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் பண்ணுற லைக் தான் என்னை மோட்டிவேட் பண்ணணும். அதே மாதிரியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் தினந்தோறும் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் நஞ்சுக்கொடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. நஞ்சுக்கொடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புங்க. நம்ம இமேஜில் நான் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுதான் பிளசண்டா நஞ்சுக்கொடி. அடுத்து இந்த நஞ்சுக்கொடியோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. எதுக்காக இது இருக்குது? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு பயன் இருக்குது. அந்த வரிசையில் இந்த நஞ்சுக்கொடியோட பயன் என்னன்னு பார்ப்போங்க. முதல் பயன் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது இந்த நஞ்சுக்கொடி தாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தொப்புள் கொடி வழியாக கொடுக்கறதும் இந்த நஞ்சுக்கொடி தான். 3வது, குழந்தை வெளியேற்றக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுவது இந்த நஞ்சுக்கொடி தாங்க. நஞ்சுக்கொடி தான் குழந்தைய பாதுகாக்குதுன்னே சொல்லிடலாம். வெளியில் நம்ம எப்படி அம்மா பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான சத்துக்களையும் குழந்தை வெளியேற்ற கழிவுகளையும் குழந்தை சுவாசிக்க தேவையான காற்றையும் கொடுக்கறது இந்த நஞ்சுக்கொடி தாங்க. இந்த நஞ்சுக்கொடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையோட உட்சுவரில் அது ஒட்டி இருக்கோங்க. இந்த நஞ்சுக்கொடி இருக்கிற இடத்தை வைத்து, அதாவது குழந்தைக்கும் அதுக்கும் இருக்கிற இடத்தை வைத்து 4 வகைகளாக பிரிக்கலாங்க. மேலே இமேஜில் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, போஸ்டீரியர். அதாவது நஞ்சுக்கொடி வந்து குழந்தைக்கும் மேலே இருக்குது, போஸ்டீரியர். அடுத்தது ஆன்டீரியர். அதுக்கப்புறமா இடது பக்கமாக இருக்குது, வலது பக்கமாக இருக்கிறது அப்படின்ட்டு நஞ்சுக்கொடியோட இடத்தை பொறுத்து 4 வகைகளாக பிரிக்கலாங்க. இதில் முக்கியமானதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியரும் ஆன்டீரியர் தாங்க. போஸ்டீரியர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளசண்டா இருக்கு இல்லையா, அது யூட்ரஸுக்கு பின் பகுதியில் இருக்குங்க. குழந்தை முன்னாடி இருக்கும், யூட்ரஸுக்கு பின்பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது போஸ்டீரியர் பிளசண்டா. அதே மாதிரி ஆன்டீரியர் பிளசண்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸோட முன்பகுதியில் இருக்கும். அதாவது அம்மாவோட வயிறு இருக்கு இல்லையா, தொப்புள் பகுதி, அந்த இடத்துல இருக்குங்க. அது ஆன்டீரியர் பிளசண்டா. குழந்தை வந்து பின்பகுதியிலையும் அம்மாவோட தொப்புளுக்கும் குழந்தைக்கும் நடுவில் அந்த பிளசண்டா இருக்கும். இது ஆன்டீரியர் பிளசண்டாங்க. சரி, பிளசண்டாவுக்கும் குழந்தையோட ஜெண்டருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். போஸ்டீரியர் பிளசண்டாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை ஆண் குழந்தைங்க. அதே மாதிரி ஆன்டீரியர் பிளசண்டாவாக இருந்துச்சுன்னா பிறக்க போகும் குழந்தை பெண் குழந்தைங்க. 2வது கவனிக்க வேண்டிய விஷயம், லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு பாருங்கள். இப்போ நம்ம இமேஜை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பார்க்கும் பொழுது பிளசண்டா வந்து ரைட் சைடில் இருக்குது. அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ரைட் சைடு, அதான் பிளசண்டா. பக்கத்தில் குழந்தை இருக்குது பாருங்கள், அப்படின்னா அது பாய் பேபி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, பிளசண்டா லெஃப்ட் சைடில் இருக்குங்க, குழந்தை முன்பக்கம் இருக்குது, அது கேர்ள் பேபியை குறிக்குதுங்க. ஸோ வலது இடத்தை வச்சும் நீங்கள் என்ன குழந்தை பிறக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபி, ரைட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபி. இன்னும் சில கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் சைட்லேயே கொஞ்சம் டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்கும், ரைட் சைட்லேயே கொஞ்சம் டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்கும். இப்போ நம்ம இமேஜில் இருக்கிற மாதிரி இப்படி இருந்தாலும் அதே கான்செப்ட் தாங்க. நம்ம ரைட் சைடை பாருங்கள், ரைட் சைடில் ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறது தான் பிளசண்டா. அதுவே ரைட் சைடாக இருந்தாலும் கொஞ்சம் மேலே இருக்குது ஃபஸ்ட் இமேஜில், செகண்ட் இமேஜில் கொஞ்சம் கீழே இருக்குது. ஆக மொத்தத்தில் ரைட் சைடில் மேலே கீழே இருந்தாலும் அது பாய் பேபி தான். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் ஃபஸ்ட் இமேஜில் மேலே கலரில் பிங்க் கலரில் இருக்குது, செகண்ட் இமேஜில் கீழே பிங்க் கலரில் பிளசண்டா இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்னால கேர்ள் பேபி, ரைட் சைடு அப்படின்னா பாய் பேபி. அதே மாதிரியே போஸ்டீரியர் அப்படின்னா பாய் பேபி, ஆன்டீரியர் அப்படின்னா கேர்ள் பேபிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.